pineapple flavor cake செய்யலாம் அப்படிங்கறத பார்க்க போறோம். இந்த கேக்கை யார் வேணாலும் சுலபமா ஈஸியா செஞ்சிடலாம். வாங்க வீடியோல போய் அதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நீங்கள் எதில் கேக் செய்ய போகிறீங்களோ அதை நம்ம ப்ரீ ஹீட் பண்ணணும். அவன் இல்லைன்னா கடாய் எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் ஜலிச்சு எடுத்துக்கணும். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். அதில் ஒரு ஜல்லடையை வச்சுட்டு அதில் 1 கப் அளவு மைதா மாவு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாம். ஜலிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் நமக்கு பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா எல்லாமே இந்த மாவில் நல்லா மிக்ஸ் ஆகும். இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். அடுத்து இன்னொரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். அதில் 3 முட்டையை சேர்த்துக்கலாம். மூணு முட்டையை சேர்த்துட்டு இப்போ அதை நல்லா ஸ்லோ ஸ்பீடில் ஃபஸ்ட்டு 1 நிமிஷத்துக்கு நல்லா பீட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இதோட ஸ்பீடை நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். இப்போ ஒரு 2 நிமிஷம் நல்லா பீட் பண்ணதுக்கப்புறம் இதில் நம்ம பைனாப்பிள் ஃப்ளேவர் எசன்ஸ் சேர்க்க போகிறோம். இதில் 1 டீஸ்பூன் அளவு பைனாப்பிள் எசன்ஸ் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதை நம்ம மறுபடியும் நல்லா பீட் பண்ணலாம். இப்போ ஒரு 2 நிமிஷம் கழிச்சு நம்ம 1 கப் அளவு பவுடர் சுகரை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பீட் பண்ணணும். ஹை ஸ்பீடில் பீட் பண்ணணும். பவுடர் சுகர் எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிவிட்டு நல்லா பீட் பண்ணியாச்சு. பாருங்கள், நல்லா க்ரீமி கன்சிஸ்டன்சி வர்ற வரைக்கும் நம்ம பீட் பண்ணணும். பாருங்கள், இந்த மாதிரி. இப்போ நம்ம இதில் ஒரு 1/4 கப் அளவு ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட வெஜிடபிள் ஆயில் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரே ஒரு நிமிஷம் மட்டும்தான் பீட் பண்ணணும். அதுக்கு மேலே பீட் பண்ணக்கூடாது. 1 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம விஸ்கு வச்சு மிக்ஸ் பண்ணணும். ரொம்ப ஃபாஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணாமல் லைட்டாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட்டிப்படாமல் நல்லா நம்ம ஈவனாக ஒரே டைரெக்ஷனில் மிக்ஸ் பண்ணணும். இப்போ நம்ம இது கூட ஒரு 1/4 கப் அளவு பால் சேர்த்துக்கலாம். நல்லா காய்ச்சி ஆற வச்ச பாலை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட பேட்டர் திக்காக இருந்தது இல்லையா, அதை ஈக்குவல் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம பால் சேர்க்குறோம். பால் சேர்க்குறதால இன்னும் கேக்கு நல்லா சாஃப்டாக தான் ஆகும். கேக் பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் இல்லைன்னா கேக் டின் எதுலனாலும் அடியில் பட்டர் பேப்பர் போட்டு நல்லா ஆயில் இல்லைன்னா பட்டர் யூஸ் பண்ணி க்ரீஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பேட்டரை இதில் போர் பண்ணிக்கலாம். இப்போ இதில் இருக்க ஏர் பபிள்ஸ் எல்லாத்தையும் நம்ம இந்த மாதிரி ஒரு டூத் பிக் வச்சு நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். 2 டேப்பும் சேர்த்து பண்ணோன்னா எல்லா ஏர் பபிள்ஸும் ரிலீஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம ப்ரீ ஹீட்டான அவனில் வச்சு பேக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பேக் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா சூப்பராக பேக் ஆகிருக்கு.
இது நல்லா ஆறட்டும், அதுக்கப்புறம் நம்ம டீமோல்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணிடலாம். இன்றைக்கி வந்து பால் யூஸ் பண்ணி சுகர் சிரப் செய்ய போகிறோம். 1/4 கப் பால் எடுத்துகிட்டு அதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு பவுடர் சுகர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நல்லா பீட் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா நல்லா ஸ்டிஃப் பீக்ஸ் வந்து ஃபார்ம் ஆகணும். அது வரைக்கும் நம்ம நல்லா இந்த விப்பிங் க்ரீமை பீட் பண்ணணும். விப்பிங் க்ரீம் வந்து சில்லுன்னு இருந்தால் தான் நமக்கு ரொம்ப குவிக்காகவே நமக்கு ஸ்டிஃப் பீக்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிடும். நான் ஒரு 5 to 7 மினிட்ஸ் தான் வந்து நல்லா பீட் பண்ணேன். நல்லா ஹை ஸ்பீடில். பார்த்திங்கன்னா நல்லா பர்ஃபெக்டான நமக்கு ஸ்டிஃப் பீக்ஸ் கிடச்சிருக்கு. இப்போ இதை நம்ம ஒரு ஓரமாக எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம இந்த மாதிரி கடைகளில் கிடைக்கிற நியூட்ரல் கிளேஸ் ஜெல்லேருந்து 1.5 டீஸ்பூனை வந்து ஒரு பவுலில் எடுத்துக்கலாம். இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி வேணுமோ அது அளவுக்கு மேனேஜ் பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் அளவு லெமன் கேக் ஆறட்டும், அதுக்குள்ளே நம்ம விப்பிங் க்ரீம் வந்து ரெடி பண்ணிடலாம். அதை வாங்கி நம்ம அதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் அளவு நல்ல சில்லுன்னு இருக்க விப்பிங் க்ரீமை ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு பவுடர் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான் இருக்கும். நம்மளோட எல்லோ கலர் கிளேஸ் ஜெல் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம ஒரு பைப்பிங் பேக்கில் இந்த மாதிரி மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து வந்து நம்ம சாக்லேட் கனாஸ் ரெடி பண்ண போகிறோம். கொஞ்சமாக அதுக்காக நம்ம ஒரு பேனில் 2 சாக்லேட் டார்க் சாக்லேட் காம்பவுண்டை வந்து நம்ம போட்டுட்டு அதில் வந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவு விப்பிங் க்ரீம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா அந்த மாதிரி மெல்ட் பண்ணிக்கலாம். ஸ்டவ் வந்து ரொம்ப லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும். அப்போ தான் நமக்கு நல்லா கனாஷ் கிடைக்கும், இல்லைனா தீஞ்சிடும் சீக்கிரம். அதனால ஃப்ளேமை வந்து லோலே வச்சுட்டு சாக்லேட் கனாஷ் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். சாக்லேட் கனாஷ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ நம்ம கேக்கை டீமோல்ட் பண்ணிடலாம். அதுக்கு கீழே இருக்கிற இந்த பட்டர் ஷீட் எல்லாத்தையும் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். நல்லா சாஃப்டாகவும் ஸ்பாஞ்சியாகவும் ரெடி ஆயிருக்கு. இப்போ நம்ம கேக்கை வந்து 3 லேயர்ஸாக கட் பண்ண போகிறோம். ஸோ அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு கத்தியிலே கட் பண்ண முடியும்னா நீங்கள் கத்தியிலே கட் பண்ணலாம். இல்லைன்னா இந்த மாதிரி த்ரெட் யூஸ் பண்ணி கூட நீங்கள் 3 லேயரை ஈக்குவலாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கேக்கை 3 லேயராக கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம ரொட்டேட்டிங் டேபிள் மேலே இந்த மாதிரி கேக் போர்டு வச்சுட்டு அது மேலே கொஞ்சமாக விப்பிங் க்ரீம் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அப்போ தான் நமக்கு கேக் வந்து மூவ் ஆகாமல் இருக்கும். ஸோ ஃபஸ்ட் லேயர் நம்ம இப்போ வச்சிடலாம். வச்சுட்டு இது மேலே வந்து நம்ம இப்போ சுகர் சிரப் வந்து கொடுக்கலாம். நான் வந்து இங்கே மில்க் சிரப்பை தான் மில்க்கும் சுகரும் கலந்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை அப்ளை பண்ணிக்கிறேன். நல்லா நிறைய அப்ளை பண்ணுங்கள், அப்போ தான் சாஃப்டாக இருக்கும். அதுக்கப்புறம் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா விப்பிங் க்ரீமை, அதை ஒரு பைப்பிங் பேக்கில் மாற்றிட்டு நம்ம இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம் ஒரு லேயரு. இப்போ இதை நம்ம லெவல் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மறுபடியும் செகண்ட் லேயரை வச்சுட்டு அதே மெத்தடை ஃபாலோ பண்ணணும். மில்க் சிரப் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம விப்பிங் க்ரீம் வந்து ஒரு லேயர் அப்ளை பண்ணிவிட்டு லெவல் பண்ணிக்கலாம்.
இப்போ நம்ம ஃபைனல் லேயரை நல்லா அழகாக ஈவனாக ப்ளேஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதே மாதிரி மில்க் சிரப் யூஸ் பண்ணிவிட்டு மேலே வந்து ஒரு க்ரம் கோட்டிங் கொடுக்க போகிறோம், அதை கொடுத்துக்கலாம். க்ரம் கோட்டிங் கொடுத்துட்டு நம்ம இப்போ இதை வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு ½ hour செட் ஆக விட்டுறணும். ½ hour கழித்து நம்ம எடுத்துட்டு ஃபைனல் கோட்டிங் அப்ளை பண்ணிடலாம். ½ hour கழித்து நம்ம வெளியே எடுத்தாச்சு. இப்போ நம்ம வந்து ஃபைனல் கோட்டிங் அப்ளை பண்ணிடலாம். நல்லா ஈவனாக நம்ம ஃபைனல் கோட்டிங் கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஃபைனல் கோட்டிங் கொடுத்தாச்சு. இதுக்கப்புறம் நம்ம நல்லா லெவல் பண்ணிக்கலாம் கேக்கை. அதே மாதிரி பர்ஃபெக்டாக ரவுண்ட் ஷேப் கொண்டு வந்துடலாம். ஃபினிஷிங் முடிஞ்சதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த எல்லோ கலர் கிளேஸ் ஜெல்லை வந்து இந்த மாதிரி பைப்பிங் பேக்கில் லைட்டாக ஒரு ட்ரிப்பிங் ஃபார்மேட் மாதிரி பண்ணிவிட்டு மேலே அப்ளை பண்ணிக்கலாம், டாப் லேயரில் மட்டும். அதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற சாக்லேட் கினாஸை வச்சு நம்ம ஒரு சின்ன டிசைன் பண்ண போகிறோம். உங்களுக்கு எந்த மாதிரி டிசைன் தோணுதோ அதை நீங்கள் பண்ணிக்கலாம். நான் இங்கே வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு டிசைன் தான் பண்ண போகிறேன். ஃபைனலாக இந்த கேக் மேலே 2 சாக்கோ ஸ்டிக் வச்சு ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஸோ நம்மளோட பைனாப்பிள் ஃப்ளேவர் கேக்கு ரெடி. நீங்களும் இந்த கேக் ரெசிபியை இதே மெத்தட்ல ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்க, கண்டிப்பா சூப்பரா வரும். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் உங்களை இன்னொரு சூப்பரான வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை பாய்.